அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் விடுகின்ற ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றத்தினை தந்து கொண்டு தாங்க இருக்குது. ஆனாலும் அடுத்து வரப்போகின்ற 100 நாட்கள் நடக்க போகின்ற பலன்கள், கிடைக்க போகின்ற விஷயங்கள், மாற்றங்கள் குறித்து தான் பார்க்க போகிறோம். யாருக்கு? மீன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு. பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான்க. நல்ல கிரகம், சுப கிரகம். அப்படிப்பட்ட உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் வீட்டில் மேஷ ராசியில் இப்போ இருக்காருங்க. ஜென்மத்தில் ராகு இருக்காரு. 7ஆம் வீட்டில் கேது இருக்கிறாரு. 12ஆம் வீட்டில் கும்ப ராசியில் சனி பகவான் இருக்கிறாரு. உங்கள் ராசி அதிபதி குரு பகவானுக்கு சனி பகவானுடைய பார்வையானது கிடைக்குதுங்க. மீன ராசியை பொறுத்தவரை 7.5 சனி அப்படின்றது தொடங்கிவிட்டது. இந்த அச்சம் உங்களுக்கு இருந்துக்கிட்டு தாங்க இருக்குங்க. இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானுடைய பயிற்சி அப்படின்றது 100 நாட்களுக்கு பிறகு நடக்க போகுதுங்க. ஏப்ரல் மாத இறுதியில் இந்த குரு பகவான் பயிற்சி அடைய போகிறார். மே மாதத்தில் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து இடம் மாறி ரிஷப ராசியில் மாற்றம் பெற்று விடுவார். அதுவரை மட்டுமே இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்னும் 100 நாட்களுக்கு இந்த மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் கண்டிப்பாக செய்தே தீருவாருங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தா குடும்பத்தினை உருவாக்கி கொடுத்துருவார். திருமணம் முடியாத மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக இந்த 100 நாட்களுக்குள் முடிவாகிவிடும். அதே போல குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி நிற்கக்கூடிய மீன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பிள்ளைகள் வழியில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி போயிடும், சரியாகிடும். கார் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குங்க. கல்வியில் மேம்பாடு உண்டு. படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பு நல்ல முறையில் நடக்குங்க. ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதில் மதிப்பு, கௌரவமானது கிடைக்க போகுது. மேலும் வேலை அப்படின்ற விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்துருங்க. வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம், இடமாற்றம் கிடைக்கும். வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்களுக்கு கடனுதவி கிடைக்கக்கூடுங்க. மேலும் இந்த திருமண யோக வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்குங்க. பெண்களுக்கு கணவர் வீட்டு வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும். மேலும் தொழில் ரீதியாக பார்த்தோம்னா அதிலும் மாற்றங்கள் உண்டுங்க. தொழில் முன்னேற்றம், உத்வேகம் அதிகரிக்கும். இந்த பலன்கள் எல்லாமே 100 நாட்களுக்குள்ள நடக்கும். இதில் மிக முக்கியமான 3 விஷயங்கள் நடந்தே தீருங்க. அதில் பார்த்தோம்னா இந்த ஜென்மத்தில் ராகுவும், 7ஆம் வீட்டில் கேதுவும், 2ஆம் வீட்டில் குருவும் இருக்கிறாங்க. அப்போ வெளிநாட்டு பயணம் அல்லது வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய பணம் அல்லது வியாபாரத்தினால் வரக்கூடிய லாப பணம் அல்லது ஏற்கனவே நீங்கள் கொடுத்த பணம் அது திரும்பி வருமா வராதா அப்படின்னு நீங்கள் நம்பி ஒரு இடத்துல கொடுத்த ஒரு பணம் வராமல் ஏமாற்றப்பட்ட இருந்தீங்கன்னா அது கிடைக்குமா கிடைக்காதான்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படிப்பட்ட பணம் உங்களுக்கு வந்து சேருங்க. அது இந்த 100 நாட்களுக்குள் நடக்கும். பாக பிரிவினை, சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கா? சொத்துல ஒரு வில்லங்கம் இருக்குதா? ஒரு இடம் வாங்கி இருக்கீங்களா? வீடு கட்டி இருக்கீங்களா? அதில் ஏதேனும் பிரச்சனை இருக்கா? அந்த பிரச்சனையெல்லாம் நிச்சயமாக சரியாக போயிடும். 3ஆவதாக பார்த்தோம்னா எதிர்பாராத திருமண வாழ்க்கை மாற்றம் இருக்குங்க. திருமண வாழ்க்கையில் நிச்சயமாக திருப்பு முனைங்கிறது உண்டு, திருப்பம் உண்டு. அது உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. திருமண வாழ்க்கை மாற்றம் மட்டுமில்லை, வீடு மாற்றமும் அதோடு சேர்ந்து நடக்க போகுது. அதே போல் விரய செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது சுப விரயமாக நிச்சயமாக இருக்குங்க. இந்த 3 விஷயங்கள் நிச்சயமாக நடக்குங்க. மீன ராசியில் பிறந்த நண்பர்களை அடுத்து மாறக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அது சாதகமாக இருக்காது அப்படின்னு தாங்க சொல்லணும். அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் அதிகமான புண்ணிய காரியங்கள், தான தர்மங்கள் செய்யுங்க. மேலும் குரு வழிபாடு செய்யணுங்க. அதிலும் இந்த வியாழக்கிழமைகளில் கொண்டைக்கடலை மாலை சாற்றி இந்த குரு பகவானை வணங்குவது அதீத நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரும். மேலும் இந்த 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு இந்த 7.5 சனி கால கஷ்டங்கள் குறையுங்க.
நல்லது நண்பர்களே, இந்த பதிவில் நாம் மீன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு அடுத்து 100 நாட்களுக்குள் நடக்கப் போகின்ற விஷயங்கள், கிடைக்கப் போகின்ற பலன்கள் குறித்து பார்த்தோம். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.